சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஓகே டாட் பை. ஏய் டாடி வந்துட்டேன். ஓகே கமிங். அப்படி இல்ல, நான் என்ன சொல்றேன்னா கிளம்பலாம்ல? கிளம்பலாம்க்கா. வந்துட்டாங்க. வா மாதவி, சீக்கிரம் கிளம்பணும்ல. மாதவி, நீயும் சுரேகாவும் முறப்படி போய் பொண்ணு அழைச்சிக்கிட்டு மண்டபத்துக்கு வந்துருங்க. சரிப்பா. அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. நேரா நம்ம மண்டபத்துக்கு போயிடலாம். அப்படி இல்ல சுந்தரவல்லி, முறைன்னு ஒண்ணு இருக்கு, பொண்ணு அழைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏங்க, எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? இந்த முறை, பொண்ணு அழைப்பு இதெல்லாம் இங்க பாருங்க. அவங்க வேலையை பாக்குறதுக்கே இங்க டைம் இல்லைன்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல மத்தவங்களுக்கு போய் இதெல்லாம் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? அதெல்லாம் அவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க நேரா மண்டபத்துக்கு வந்துருவாங்க. நாமளும் குடும்பமா நேரா மண்டபத்துக்கு போயிடலாம். என்ன பேசுற சுந்தரவல்லி? பொண்ணு அழைப்புன்றது வெறும் சடங்கு சம்பிரதாயம் மட்டும் இல்ல. அந்த காலத்து பெரியவங்க ஒரு மகத்துவமான முறையை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு பொண்ணு வேற ஒரு வீட்டுக்கு வரப்போற நாள் தான் கல்யாணம். அது வரைக்கும் பிறந்த வீடு, நட்பு, உறவுன்னு இருக்கிற அத்தனையும் விட்டுட்டு புதுசா யாருன்னே தெரியாத ஒருத்தரை கட்டிக்கிட்டு எவரையுமே தெரியாத ஒரு வீட்டுக்குள்ள மருமகளா போக போறா. அந்த வீட்டு மனுஷங்க எப்படி, என்ன குணம், எதுவுமே தெரியாது. தெருவுல சுத்துற ஒரு நாய்க்குட்டியை கூட ஒரு 4 தெரு தள்ளி விட்டோம்னா அது தடுமாறி தத்தளிச்சு குழம்பி போய் தான் நிற்கும். நமக்கும் அப்படிதான். அதுக்காக தான் பெரியவங்க வாழ போற குடும்பத்துல கட்டிக்க போற புருஷனோட அக்கா தங்கச்சின்னு இருக்கிற உறவுங்களை கல்யாணத்துக்கு முத நாளே பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி அவளுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு, நாங்க என்னாரு, என் தம்பி இப்படி இருப்பான், எங்க வீடு அப்படி இருக்கும், நீ கவலைப்படாத, உனக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு அவகிட்ட சகஜமா பேசி அவ மனசை லேசாக்கி மண்டபத்துக்கோ கோயிலுக்கோ கூட்டிட்டு வருவாங்க. இப்ப கட்டிக்க போற பொண்ணு புருஷன் கைய பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவ நாத்தனார் கைய தான் பிடிப்பா. காலத்துக்கு நிக்க போற உறவுக்கு துணையா நிக்கிற உறவு தான் நாத்தனாருங்கிற உறவு. அதனாலதான் அவங்க போய் பொண்ணு கூட்டிட்டு வரணுங்கிறது சம்பிரதாயம். புரிஞ்சுக்க சுந்தரவல்லி. அதான் பல பேருக்கு நாத்தனார்னாலே கசக்குது. அதுக்காக சம்பிரதாயத்தை மாத்த முடியுமா? கல்யாணம்னா இப்போ கழுத்துல 3 முடிச்சு தானே போடுறோம். நேரம் இல்லன்றதுக்காக எவனாவது 2 முடிச்சு போடுறானா என்ன? அப்பா சாமி, போதும். கேட்டதே தப்புன்னு எனக்கு தோணுது. இங்க பாருங்க, என்ன ஃபார்மாலிட்டியோ அதை முடிச்சிட்டு வாங்க, நாங்க கிளம்புறோம். இங்க பாரு, அப்பா சொன்ன மாதிரி அவங்கள கூட்டிட்டு வந்துரு. சரியா? சரிம்மா. ஐயா, ஒட்டட குச்சி பரவாயில்லையே, அரசாணி கால சொன்ன மாதிரியே கொண்டு வந்துட்டியே. நீ சாமர்த்தியமான ஆளுதான். சரி, மண்டபத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம். என்கிட்ட கொடுமா. சரி அம்மா, நானும் சுரேகாவும் கிளம்புறோம். அப்படியே நந்தினி, நீ எங்க கூட வா. அப்ப பொண்ணு வீட்டுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு போவேனா? அங்க நீங்க போயிட்டு வந்தா போதும்.